ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீக்வலில் ஜாயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜாயின்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ 2 டேபிளில் இருக்க ரிலேட்டட் காலம்ஸ் வச்சு அந்த 2 டேபிளுக்கு நடுவில் இருக்க ரோஸை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு அதை பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் என்கிட்ட ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இந்த டேட்டாலாம் இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட மார்க்ஸ்னு இன்னொரு டேபிள் இருக்குது. அதில் இந்த மார்க்ஸ் ஐடின்னு ஒரு காலம், ஸ்டூடெண்ட் ஐடி எந்த ஸ்டூடெண்ட்க்கான மார்க்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன சப்ஜெக்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்ன மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த 2 டேபிள் இருக்குது இல்லையா, இதை வச்சு நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், ஹேமான்ற ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஹேமான்ற ஸ்டூடெண்ட்க்கான ஐடி என்ன? 1011. ஸோ அந்த 1011 ஐடி இங்கே எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணி அந்த 1011க்கான மார்க்ஸை எடுத்து நம்ம ஹேமாக்கான மார்க்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த 2 டேபிளும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு, என்ன காலம்ஸ் வச்சு ரிலேட் ஆகிருக்கு, இது 2 டேபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வச்சு உங்களால் அந்த டேட்டாவை எடுக்க முடியுது இல்லையா? அதே மாதிரி தான் சீக்வல்லையும். ஸோ சீக்வலில் இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ஜாயின். ஸோ எந்த காலமை வச்சு ரிலேட்டடாக இந்த டேபிள்ஸ் இருக்கோ அந்த காலமை வச்சு 2 டேபிளையும் நம்ம ஜாயின் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். என்கிட்ட எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டுன்னு இன்னொரு டேபிள் இருக்குது. எம்ப்ளாயி டேபிளில் அந்த எம்ப்ளாயோட ஐடி என்ன, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ப்ளஸ் அந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. டிபார்ட்மெண்ட் டேபிளில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் ஒரு ஐடி இருக்குது, ப்ளஸ் அது என்ன டிபார்ட்மெண்ட் நேம்னு நம்மக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ இந்த 2 டேபிளும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு? டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஐஸ்வர்யா ஜெயராமோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு அப்படி கண்டுபிடிக்கணுன்னா, ஐஸ்வர்யா ஜெயராமோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன நீங்கள் எம்ப்ளாயி டேபிளில் பார்த்துட்டு அந்த 11 டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன டிபார்ட்மெண்ட் நேம்னு நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிளில் செக் பண்ண முடியும். ஸோ 11 இன்ஜினியரிங். ஸோ ஐஸ்வர்யா ஜெயராம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி ஆனந்த் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். பாலா ஸோ 13ன்றதுனால சேல்ஸ். தீபா மணி அகைன் 11ன்றதுனால இன்ஜினியரிங். தீபா மகேஷ் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி அந்த ஐடி வச்சு இந்த டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதே தான் நம்ம சீக்வலில் ஜாயின் யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி நம்மளால் நமக்கு தேவையான டேட்டாவை எடுக்க முடியும். ஜாயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், செல்ஃப் ஜாயின், கிராஸ் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்டர் ஜாயின்லேயே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லிட்டு. நம்ம இதை ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயினாக என்னென்னு பார்க்கலாம். நம்மகிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது. இந்த 2 டேபிளுக்கும் காமனாக இருக்க ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுக்கிறது தான் இன்னர் ஜாயின். அதாவது இப்போ 2 டேபிளும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு, ஒரு பர்டிகுலர் காலம் இல்லை காலம்ஸை வச்சு ரிலேட் ஆகிருக்கு இல்லையா, அந்த காலம்க்கான வேல்யூஸ் 2 டேபிள்லேயும் இருந்தால் மட்டுமே அந்த இருக்க ரெக்கார்ட்ஸை மட்டுமே எடுக்கிறது தான் இன்னர் ஜாயின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அந்த டேபிள் எக்ஸாம்பிளில் இப்போ பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி தான் 2 டேபிளுக்கும் ரிலேட்டடாக இருக்க காலம் இல்லையா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் 11, 12, 13, 14, 15, 16 இருக்குது. ஸோ இந்த டேபிளில் 2த்துலேயுமே அந்த வேல்யூஸ் மேட்ச் ஆகிற அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இன்னர் ஜாயினில் வரும். ஸோ நம்மக்கிட்ட 11, 12, 13, 14 இருக்குது, 15, 16 இல்லை. பட் இந்த டேபிளில் 17, 18 இருக்குது, அது இந்த டேபிளில் இல்லை. ஸோ 2த்துக்கும் காமனாக இருக்க வேல்யூஸ் என்னது? 11, 12, 13, 14 அது மட்டும்தான். 11, 12, 13, 14 மட்டும்தான் இது இந்த 2 டேபிளுக்குமே காமனாக இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டுமே இன்னர் ஜாயினில் நமக்கு ரிசல்ட்டில் வரும். இப்போ இதுக்கு சீக்வல் எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எம்ப்ளாயி டேபிளும் டிபார்ட்மெண்ட் டேபிளும் க்ரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூஸை நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிளும் க்ரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது நான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி எனக்கு 2 டேபிளுக்கும் காமனாக இருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வரணும். ஸோ எப்படி நீங்கள் query எழுதுவீங்கன்னா, செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி, இது எம்ப்ளாயி டேபிளில், இன்னர் ஜாயின் எந்த டேபிளில் ஜாயின் பண்ண போகிறீங்க அதோட டிபார்ட்மெண்ட். இந்த 2 டேபிளுக்கும் நடுவில் இருக்க ரிலேட்டட் ஃபீல்டு என்னது? டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ ஆன் அந்த ஃபர்ஸ்ட் டேபிள், இன்னர் ஜாயின் செகண்ட் டேபிள், ஆன் எம்ப்ளாயி டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு மேட்ச் ஆகணும்.
இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த 2 ரோ வந்து merge ஆகி நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அதுதான் வந்து இந்த query. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்சாக இருக்க ரெக்கார்ட்ஸ் என்னென்னது 11, 12, 13, 14 மட்டும்தான். ஸோ எதெல்லாம் மேட்சாக இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். மீதி அந்த 15, 17, 16, 18 இது எல்லாமே வந்து நமக்கு வரலை. ஏன்னா அது வந்து 2 டேபிளுக்கும் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இது நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம் இல்லையா. இப்போ இதை நீங்கள் கொடுக்கலன்னா 2 டேபிள்லையும் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து காமனாக இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ நான் இதை கொடுக்கலன்னா எம்ப்ளாயி டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லை டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடின்னு நான் கொடுக்கலன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலன்னா இங்கே எரர் காட்டுது பாருங்கள். ஆம்பிகுவஸ் காலம் நேம் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீக்வலுக்கு வந்து தெரியாது நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எந்த டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியை ரெஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம டேபிள் நேமை வந்து இங்கே கொடுக்குறோம். பட் அதுக்கு வந்து ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. நம்ம அலையாஸ் நேம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக. ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு நான் ஒரு அலையாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ அது வந்து என்னோட ஈன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்னர் ஜாயின் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு வந்து ஒரு அலையாஸ் நேம் கொடுக்குறேன். அது வந்து டீன் கொடுக்குறேன். ஆன் ஸோ இப்போ நாங்கள் டேபிள் நேம் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அலையாஸ் நேம் மென்ஷன் பண்ணாலே போதும். டேபிள் நேமும் மென்ஷன் பண்ணலாம், நீங்கள் அலையாஸ் நேமும் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அப்படின்னா எம்ப்ளாயி டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அது வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து ரெஃபர் பண்ணும். இது வந்து டேபிள் அலையாஸ். நமக்கு அதே ரிசல்ட்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் எல்லா காலம்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு இல்லை, நமக்கு தேவையான காலம்ஸை மட்டும் நம்ம வந்து இங்கே செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க முடியும். ஸோ இ டாட் எம்ப்ளாயி ஐடி, இ டாட் ஃபர்ஸ்ட் நேம், இ டாட் லாஸ்ட் நேம். ஸோ இந்த 3 வந்து எனக்கு எம்ப்ளாயி டேபிள்லேருந்து வரணும். அதே மாதிரி டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து வரணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னர் ஜாயின். ஓகே, அடுத்ததாக அவுட்டர் ஜாயினில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அடுத்தது ரைட் அவுட்டர் ஜாயின், அப்புறம் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் டேபிள் எக்ஸாம்பிளில் இன்னர் ஜாயின்னா என்ன பார்த்தோம், 2 டேபிளுக்கும் காமனாக இருக்க மேட்ச் ஆகிற வேல்யூஸ் மட்டும் வரது தான் வந்து இன்னர் ஜாயின் சொன்னோம் இல்லையா. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்னென்னா இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டேபிளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேபிளுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது இது 2த்துக்கும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுக்கும், ப்ளஸ் மேட்ச் ஆகாத லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேபிளில் இருக்க வேல்யூஸும் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ நமக்கு மேட்ச் ஆகிற வேல்யூஸ் என்னது 11, 12, 13, 14 இந்த ரெக்கார்ட்ஸும் வரும், ப்ளஸ் 15, 16 நீங்கள் இல்லை இல்லையா. ஸோ அதை விட்டுருங்க. பட் 17, 18 ஒன்று இருக்குது, பட் அது வந்து ரைட் ஹேண்ட் சைட் டேபிளில் கிடையாது. ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயினில் இந்த 17, 18 ரெக்கார்ட்ஸும் வரும். அதாவது மேட்ச் ஆகிற வேல்யூஸ் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து மேட்ச் ஆகாத லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேபிள் இருக்க ரெக்கார்ட்ஸும் வந்து நமக்கு வரும். பட் இதுக்கான வேல்யூஸ் வந்து இங்கே டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நமக்கு இல்லை இல்லையா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நல்லுன்னு வரும். இதுக்கு வந்து வேல்யூஸ் இங்கே இல்லை, கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன அப்படின்றது இங்கே டிபார்ட்மெண்ட் டேபிளில் இல்லை. அதனால் வந்து அதை வந்து நல் வேல்யூஸாக எடுத்துக்கிட்டு பட் ஸ்டில் மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் மற்ற டேட்டா எல்லாமே வந்து நமக்கு வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் வந்து கொடுக்கும். எப்படி சீக்வல் எழுதுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி இ, லெஃப்ட் ஜாயின் டிபார்ட்மெண்ட் அதோட அலையாஸ் நேம் டி, ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. நீங்கள் லெஃப்ட் அவுட்டர் ஜாயினும் கொடுக்கலாம், லெஃப்ட் ஜாயினும் கொடுக்கலாம், ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இன்னர் ஜாயின் ரிசல்ட் பாருங்கள். நமக்கு வந்து 6 ரெக்கார்ட்ஸ் தான் வந்திருக்கு, மேட்ச் ஆகிருக்க 6 ரெக்கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து 8 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த 17, 18 வந்து எனக்கு வந்து ரிசல்ட்டில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிளில் 17, 18க்கான ரெக்கார்ட்ஸ் இல்லை இல்லையா. ஸோ அதனால் அது வந்து நல்லுன்னு வந்திருக்கு. பட் ஸ்டில் நமக்கு எம்ப்ளாயி டேபிள்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்கான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நமக்கு வந்து எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் நமக்கு வேணும். அவங்களோட டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ இல்லையோ, பட் எனக்கு எல்லா எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனும் வேணும். டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஓகே, அதையும் சேர்த்து கொண்டு வரணும். பட் இல்லைனாலும் தட்ஸ் ஓகே, எனக்கு எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயினை வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம ரைட் அவுட்டர் ஜாயின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரைட் அவுட்டர் ஜாயினும் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் மாதிரியே தான். எப்படி லெஃப்ட் அவுட்டர் ஜாயினில் வந்து 2 டேபிளுக்கும் நடுவில் இருக்க மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸும் வரும், ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் வருமோ, அதே மாதிரி ரைட் அவுட்டர் ஜாயினில் 2 டேபிளுக்கும் நடுவில் இருக்க மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸும் வரும், ப்ளஸ் மேட்ச் ஆகாத ரைட் ஹேண்ட் சைட் டேபிள் இருக்க ரெக்கார்ட்ஸும் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டில் வரும். இப்போ இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் டேபிள் எக்ஸாம்பிளில் நமக்கு காமனாக இருக்க வேல்யூஸ் எது 11, 12, 13 and 14.
15 and 16 வந்து இந்த டேபிளில் இருக்குது, பட் இங்கே கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க வேல்யூஸ் வந்து 11, 12, 13, 14 வரும். ப்ளஸ் 15, 16 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேபிளில் இல்லாத ரைட் ஹேண்ட் சைட் டேபிளில் மட்டும் இருக்க 15, 16 வேல்யூஸ்க்கான ரெக்கார்ட்ஸும் வந்து ரைட் அவுட்டர் ஜாயினில் வரும். இப்போ இதுக்கான query பார்க்கலாம். செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி இ, ரைட் ஜாயின் டிபார்ட்மெண்ட் டி ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இது எதுவுமே மாறாது. ஜஸ்ட் அந்த ஜாயின் இன்னர் ஜாயினா லெஃப்ட் ஜாயினா ரைட் ஜாயினான்றது நம்மளோட யூஸ் கேஸை பொறுத்து வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14 வந்திருக்கு, ப்ளஸ் 15, 16 வந்திருக்கு. 15, 16க்கு எனக்கு இங்கே எம்ப்ளாயி டேபிளில் எந்த ரெக்கார்ட்ஸுமே கிடையாது. அதனால் இது வந்து அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லுன்னு வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் டேபிளில் மட்டும் அதுக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து லெஃப்ட் ரைட் அவுட்டர் ஜாயின்ஸ் மாதிரி தான். நமக்கு வந்து ரெண்டு டேபிளுக்கும் நடுவில் இருக்க மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸும் வேணும், ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேபிளில் இருக்க மேட்ச் ஆகாத ரெக்கார்ட்ஸும் வேணும், ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைட் டேபிளில் இருக்க மேட்ச் ஆகாத ரெக்கார்ட்ஸும் வேணும். இப்போ உங்களோட யூஸ் கேஸ் வந்து எனக்கு வந்து ரெண்டு டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே வேணும், அது மேட்ச் ஆகுதோ இல்லையோ. மேட்ச் ஆகிருந்தால் அந்த டேட்டா வேணும், மேட்ச் ஆகலைன்னா நல் வேல்யூஸோட வந்து எனக்கு ரெண்டு டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸும் வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணலாம். இப்போ எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் டேபிளில் நமக்கு மேட்ச் ஆகிற 11, 12, 13, 14 வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேட்ச் ஆகாத 17, 18 வரும். ரைட் ஹேண்ட் சைடில் மேட்ச் ஆகாத 15, 16 வரும். மேட்ச் ஆகாத ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து அந்த இன்னொரு டேபிளில் வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து நல்லா வரும். செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயி இ, ஃபுல் ஜாயின் இல்லை ஃபுல் அவுட்டர் ஜாயின் டிபார்ட்மெண்ட், அதுக்கான அலையஸ் நேம் டி ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10 ரெக்கார்ட்ஸ் டோட்டலாக வந்திருக்கு. ஸோ மேட்ச் ஆன 11, 12, 13, 14 வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸ்க்குமே வந்து எல்லா காலம்ஸ்க்கும் வந்து நமக்கு வேல்யூஸ் இருக்குது. மேட்ச் ஆகாத 17, 18 லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேபிள் இருக்க 17, 18 வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கான ரைட் ஹேண்ட் சைட் டேபிளுக்கான வேல்யூஸ் வந்து நல்லுன்னு வந்திருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் டேபிளில் நமக்கு மேட்ச் ஆகாத 15, 16 வந்திருக்கு. அதுக்கான கரஸ்பாண்டிங் இந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கான எம்ப்ளாயி டேபிள் இருக்க வேல்யூஸ் வந்து நல்லுன்னு வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின். நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.